தான் முக்கியமா சொல்ல வேண்டியது. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். சார் வணக்கம், என் பேர் தரணிவாசன், வேலூர் எஸ் மெம்பர். சார் எனக்கு ஒரு 2 சந்தேகங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் சின்ன கடையிலேருந்து பெரிய கடையை பிரான்ச்சஸாக கொண்டு போகிறப்ப என்ன யோசித்து இதை கொண்டு வந்தீங்க? ரெண்டாவது, உங்களுடைய சென்னை சில்க்ஸ்லேருந்து குமரன் தங்கமலையை எப்படி நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணீங்க? அதாவது ஒரே நேரத்தில் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க, அது பண்ணுறதுக்கு சந்தேகப்படுறாங்கன்னா ஒரு பயம் அதிகமாக இருக்கும், இதை விட்டு அது போனால் இது போயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இந்த சந்தேகங்களை கொஞ்சம் தீர்த்து வச்சா நல்லாயிருக்கும். நன்றி. எங்களுடைய சகோதரர்களும் நாங்கள் குடும்ப அங்கத்தினர்களும் இந்த சுய விமர்சனங்கள் செய்வது, அனாலிசிஸ் பண்றதை மாதந்தோறும் நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். நாங்கள் 62 to 73 வரைக்கும் நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் நைட்டில் உட்காந்து சாப்பிடுவோம். அன்னைக்கு கடையில் நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து பேசுவோம். அப்படி பேசிட்டு வரும்போது மூத்த சகோதரருக்கு 71 திருமணம் ஆகியது, அவருக்கு குழந்தை பிறந்து விட்டது. அப்போ அதுக்கு அடுத்த லெவலில் நான் பிஎஸ்என்எல் வேலைக்கு போயிட்டேன். அங்கே 10 வருஷம் நான் வேலை பார்த்தேன். அப்போ எனக்கு பிஸ்னஸ் தேவையில்லைனா அடுத்த பிரதருக்கு வந்து பிஸ்னஸ் வேணால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ணால் முதல்ல எல்லா பிரதருக்கும் ஆளுக்கு ஒரு கதர்கடை வச்சிடுறது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து எல்லா பிரதருக்கும் கதர்கடை வைக்கிறேன்னு 8 கதர்கடை வச்சோம். நாங்கள் வந்து மதுரையில் 3 கதர்கடை, அதுக்கப்புறம் 4வதாக வந்து சேலம், 5வதாக திருப்பூர், 6வதாக வந்து ஈரோட்டில் அங்கே ஒரு 3 கதர்கடை வச்சோம். அப்புறம் பொள்ளாச்சியில் இந்த 8 கதர்கடையும் இதோட நம்ம நிறைவு பெற்றுட்டோம் அப்படின்னு நினைப்பு வரும்போது தான் அப்போ எக்ஸ்போர்ட் போனாக்கண்ண கடைசி தம்பி அப்போ தான் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வர்றான், 84 முடிச்சுட்டு வர்றான். வரும்போது அவனுக்கு வந்து நம்ம கைத்தறி இந்த ரீட்டைல் கடைகளெல்லாம் கஷ்டப்படுற காட்டில் அவனுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்காக எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நாங்கள் அப்போ எக்ஸ்போர்ட் ஆரம்பித்தோம். அப்போ தான் திருப்பூரில் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்லேருந்து டைரக்ட் எக்ஸ்போர்ட் கான்செப்ட் வந்து உள்ளே வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லா பிரதர்களுமே சேர்ந்து அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை தொடங்கி நடத்தும் போது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சிஎன்டிஏ, மார்க்கெட் ஸ்பென்சர் எல்லா பிராண்டுகளுக்குமே வந்து நாங்கள் திருப்பூரில் டிஷர்ட் படி அனுப்பிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் 90 to 2000 வரைக்குமே 10 ஆண்டுகள் நானும் ஆர்டர் எடுக்கிறதுக்காக யூரோப், யூஎஸ்ஏ எல்லா கண்ட்ரிக்குமே ட்ராவல் பண்ணியிருக்கோம். அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது என்ன கிடைச்சதுன்னா, இப்போ நாங்கள் காதி ஹேண்ட்லூம் மட்டும் பண்ணிட்டு இருக்கும்போது அது மார்க்கெட்டில் குறிப்பிட்ட செக்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது இல்லை. அப்படின்னா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் போகணும் போது தான் அப்போ ரீட்டைல் டெக்ஸ்டைல் ஷோரூம் போகணும் அப்படின்னு சொல்லி திருப்பூரில் நாங்கள் வந்து 91 வந்து ஆரம்பித்தோம். அதுலேயும் ஒரு லீகல் கல்டியில் ஏற்கனவே கேட்ட மாதிரி அப்போ அந்த பிராண்டில் இல்லை, ட்ரேட்மார்க் என்னன்னு தெரியாமல் குமரன் சில்க்ஸ்ன்னு போய் பேர் வச்சோம். அப்போ நாங்கள் அங்கே லோக்கல் ஒரு அட்வொகேட்டை கேட்டாக்க அவர் என்ன சொன்னார், அப்பா அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ அங்கே சென்னையில் இதை இதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு போடுறதுக்கு அங்கே போய் கேட்டுட்டு ஆரம்பி அப்படின்னு சொன்னார். நாங்கள் என்ன பண்ணலாம், நாங்கள் தான் இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு உடனே அங்கிருந்த மேனேஜர் ஒருத்தர் சொல்லி போய் கேட்டு வையான்னு சொன்னோம். அவனும் போய் கேட்டு வந்து சொன்னான். யார்கிட்ட கேட்டாலும் நாங்களும் கேட்கல, அவனும் சொல்லலை பண்ணி நாங்கள் வந்து திருப்பூரில் கடை திறந்து கடை நடந்துட்டு இருக்குது. 96 நாங்கள் கோயம்புத்தூரில் கடை திறக்கும் போது பழகர் பார்க்கில் இருக்க குமரன் சில்க்ஸ்காரர் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாரு, இது மாதிரி வந்து எங்கள் பேரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உடனே யூஸ் பண்ணுறது நிறுத்துங்க அப்படின்னு. அதுவும் ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் வருது. அந்த கேஸை வந்து நடத்துறதுக்காக வேண்டி நாங்கள் சென்னைக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்பதான் வந்து உண்மையிலேயே குமரன் சில்க்ஸ் வியாபாரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமரன் சில்க்ஸ் பேரை மாத்திட்டு தான் சென்னை சில்க்ஸ் கொண்டு வந்தோம். சென்னை சில்க்ஸுக்கு நாங்கள் இந்த கேஸ் நடத்த போகும்போது தான் சென்னையினுடைய மார்க்கெட் பெருசு, நம்ம திருப்பூர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடாது, நம்ம போக வேண்டிய இடம் சென்னை அப்படின்னு சொல்லி அங்கே சென்னைக்கு போனோம். நாங்கள் சென்னைக்கு போனது தான் எங்களுடைய முழு திறமையை காண்பிப்பதற்கும் வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய குடும்பாங்கத்தினர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கறதா எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எங்களுடைய ஃபேமிலிக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அப்புறம் தான் வந்து நாங்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ நாங்கள் 91 எங்கள் கூட வந்தவங்கள இப்போ 34 வருஷம், அதுக்கு முன்னாடி கதர்கடையில் இருந்தவங்களே இப்போ மதுரை சென்னை சில்க்ஸினுடைய மேனேஜர் வந்து எங்களுடைய கதர்கடையிலேருந்து பயணித்து வர்றாரு. அவர் 45 வருஷம் சர்வீஸ் அவருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய தொடர்ந்து எங்களுடன் பணியாற்றுபவர்களையும் நாங்கள் அரவணைத்து தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ரீட்டைலில் இருக்கக்கூடியவங்களை எங்களோட பயணித்தவர்கள் இன்றும் தொடர்ந்து 20-30 வருஷம் ஆவரேஜாக எங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களே கிட்டத்தட்ட 300 பேர் இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக சென்னை சில்க்ஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. இல்லைன்னா மற்ற ஜவுளி கடைக்காரங்களுக்கெல்லாம் ஆள் வர்றது, இந்த ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை. நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து ஒரு பாட்டுக்கு வந்து பதில் சொல்லிட்டேன். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக பிரான்ச் வச்சோம். அப்புறம் எப்படி நீங்கள் வந்து வெவ்வேறு பிராண்டுகள் போனீங்கன்னு கேட்டீங்க. ரெண்டும் பதில் வந்துருச்சா? உங்களுக்கு ஏதாவது பாக்கி இருக்காதுல்ல? கேள்வி கேட்டார், ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது இருக்குங்களா? சார்
அதாவது நீங்க வந்து சில்க் இண்டஸ்ட்ரி துணி இண்டஸ்ட்ரியில இருந்து கோல்டுக்கு மாறி இருக்கீங்க இல்லையா? ஆமா, அது பிராண்ட பார்க்கும்போது தான். இப்ப நீங்க ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட்ல போய் பாத்தீங்கன்னா, ஆம்ஸ்டர்டாம்ல ஒரே ஒரு மோதிரம் மட்டும் வச்சிருப்பான். அந்த மோதிரம் வச்சிருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு மாசத்துக்கே 1000 USD என்னமோ. அதுல அந்த ஒரு மோதிரத்தை பர்டிகுலர் ஆங்கிள் வந்து லைட் போட்டு வச்சிருப்பான். அது வந்து சாலிடர்னு சொல்லி பேரு. இப்ப நீங்க எல்லாரும் டைமண்ட் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு கேரட்டுங்கிறது 200 மில்லிகிராம்ஸ் கொண்டது ஒரு கேரட். அது ஒரே ஸ்டோனா இருந்தால் அது வந்து 2 லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் காஸ்ட் ஆகும். அது சாலிடர்னு சொல்லி பேரு. ஒரே கல்லு, அந்த ஒரே அது பர்டிகுலர் கலர் இருக்கு. அதுல 4 கேரக்டர்ஸ் இருக்குது. கலரு, கட்டு, அது எவ்வளவு அது மாதிரி வந்து 4 பேராமீட்டர்ஸ் வந்து அது அப்ளை ஆகும். அப்படி ஆகும்போது நம்ம வந்து துணி வியாபாரத்தை பண்ணிட்டு இருந்தோம்னா அடுத்த ஜெனரேஷன் வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. கோல்டுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நாங்க 93லயே வந்து ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி ஆரம்பிச்சிட்டோம். அப்ப வந்து நாங்க எப்படி டெக்ஸ்டைல்ல குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்றதுங்கிறத பிரைமரி ஆப்ஜெக்டா வச்சிருந்ததுனால தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பிஏஎஸ் சர்டிபிகேஷன் நாங்க தான் வாங்கினோம். எங்களுக்கு முன்னாடி வந்து 500 வருஷம் 200 வருஷம் ஜுவல்லரி பண்ணிட்டு இருந்தவங்க யாரும் பிஏஎஸ் சர்டிபிகேஷன் வாங்கல. நாங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பிஏஎஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் ரீட்டைலுக்கான ஃபர்ஸ்ட் பிஏஎஸ் சர்டிபிகேஷன் தமிழ்நாட்டில் நாங்க வாங்கினோம். அதுல கிடைத்த உத்வேகம், அப்புறம் நாங்க சத்யராஜை வச்சு எல்லா கடைக்கு போனா உங்களுக்கு ரேட்டு கேட்டா குறைச்சு கொடுப்பாங்க. அந்த ஒரே விலைங்கிற கான்செப்ட் சத்யராஜ் மூலமாக எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ரீட்டைல் மார்க்கெட்டினுடைய மிகப்பெரிய புரட்சி அது. இப்போ நாங்க ஒரே விலைக்கு நாங்க விற்கிறோம். எங்க மாதிரி மார்க்கெட்ல வெரி ஃபியூ பீப்புள் தான் இருக்கிறாங்க. நீ போய் கேட்டா சேல்ஸ்மேன் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு, மேனேஜர் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு, எப்படி ஃபோன் பண்ணலாம் அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எங்க கடையில அது நடக்கவே நடக்காது. பச்சை குழந்தை வந்து வாங்கினாலும், நீங்க தங்கம் வாங்கினாலும், வெள்ளி வாங்கினாலும், வைரம் வாங்கினாலும் எல்லாத்துக்கும் ஒரே பாலிசி. நியாயமான பொருள் நியாயமான விலையில கிடைக்கும். இது வந்து எந்த வியாபாரி செஞ்சாலும் எல்லாத்துக்கும் சக்சஸ் தான் கிடைக்கும். ஆனா அதை நம்ப வைக்கிறதுக்கு எங்களுக்கு 62 வருஷம் ஆயிருக்கு. 62 வருஷத்துல இப்ப இந்த கடைசி 5 to 10 இயர்ஸ் தான் அந்த பிராண்டோட பெனிஃபிட்ஸ் நாங்க அடையிறோம். ஆனா அதுக்காக நாங்க கடந்து வந்த பாதை, முள், கல் எல்லாமே கலந்ததுதான். இன்னும் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கிறது.